பறக்கும் திசையேது அந்த பறவை அறியாது, உறவும் புரியாது, அது உனக்கும் தெரியாது. நித்தோ நித்தோ நினப்பு நெஞ்சு குழி காயும், மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்க சேரும். காலம் வரும் வேளையில காத்திருப்பேன் பெண்மையில, சேதி வரும் உண்மையில தேதி சொல்வேன் கண்ணால. ஜெயலட்சுமி அம்மையை பற்றி நான் சொல்லுறேன். நம்ம ரொம்ப சொல்லணும். ஏன்னா இந்த குடும்பத்தில் நான் ரொம்ப நெருக்கமானவன். அன்பு அரசியல் கொண்டாடுறதே நான் தான். அதை நான் பொய்மையாக சொல்லலாம். அவன் யூத் காங்கிரஸ்ல இங்கிருந்து நாங்கள் சொல்லப்பட வேண்டிய ஒரு இன்ப சொல்லுவோம். பெரிய பிள்ளை அன்பு அந்த குடும்பத்திலே பெரிய பிள்ளை. அவங்க ரொம்ப செல்லமாக இருக்கிறது தான் நம்ம தாயார். அரசியலாம் வானப்பா என் புள்ளிய வந்து இன்னும் விட்டாரு சொன்னதான் இந்த ஜெயலட்சுமி அம்மா. ஆனா இப்ப விஷம் சகோதரர் சொன்ன போல காதல் கல்யாணம் பண்ணது அண்ணன் மோகன் ரைட்டு. ஆனா அந்த காதல் 83 வயசுல கூட அவரு 93 வயசா இருக்கு. இந்த அம்மாவுக்கு 83 வயசு இருந்தாலும் அந்த அம்மாவை கைவிடாம இந்த காதல், அந்த காலத்துல காதல், இந்த காலத்துல காதல் வேற மாதிரி காதல். அந்த காலத்துல காதல் அவர் சொல்லிக்கிற காதல் அன்பாக நேசித்து 83 வயசு, அவங்க 93 வயசுனா இன்னும் புரியாத எந்த நேரத்தில் அவரு அன்போட இருந்ததுதான். நான் வருஷம் வீட்டுக்கு வசதியே ஜெயமா வந்து ஜெயிப்பாங்க. அது அன்பான காதல் பண்ணது அந்த காலத்துல. இந்த காலத்துல காதல் ஒரு நாள் 2 நாள் காதல், அது முடிஞ்சிச்சு காதல். அந்த காதல் ரைட் என்ன பண்ணிக்கிற காதல் மோகன் ரைட்டு அவங்க பேசிடல. அந்த காலத்திலே காதல் பண்ணிக்கிறார் இருப்பாரு. நான் அவருக்கு 93 வயசுனா நம்ம இருந்ததுன்னா இது 16 வயசு 17 வயசுல லவ் பண்ணிக்கிறார்.
லவ் மேரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இருந்தாலும் புரியல சார். எத்தனையோ காதலை நான் பார்த்துக்கிறேன், எத்தனையோ ஜோடிகளை பார்த்துக்கிறேன், எத்தனையோ புரிதலை பார்த்துக்கிறேன். ஆனால் மோகன் என்ன ரைட்டுன்னா அது வந்து விஜய் பண்ணப்போ வேலை விட்டுட்டு வரும்போது அப்புறமா ரைட் ஆனவர் பிஜிஎம்ல ரைட்டுன்னா அவர் சும்மா ரைட்டில் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ரேஷன் குடும்பத்தில் ரைட்டு அவர் தான். ஒரு சீட்டு கொடுத்தா ரேஷன் கொடுப்பாங்க. சீட்டு கொடுத்தா அங்கே 10 கேஜி 20 கேஜி 30 கேஜி அது லட்சத்துக்கு அந்த வரையும் இருந்துச்சு. அது போல ஒரு ரைட்டு அவர் மனைவியும் சரி அவரும் சரி அன்பாக வாழ்ந்து அன்பாக வந்தார். இப்போ இதெல்லாம் யார் சொல்றேன்னா அவருடைய தாயார் அவருக்கு உதவியாக இருந்தார். நிறைய பேர் சொன்னாங்க ஜெயம்மா தீர்ந்தாங்க அப்படின்னாங்க எழுதுறது. ஒரு தாய் இல்லைன்னா நம்ம எவ்வளோ எல்லாமே வந்து சொல்லலாம். தாய்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. நான் சொல்ல போனேன் தாய் வந்து புரியுற கோயில். அந்த கோயில்ன்றது தான் அன்பு சரி அவங்க பிள்ளை 6 பிள்ளையா சரி. அந்த அம்மா எல்லாம் வந்துக்குவாங்க. அந்த வயசுல சின்ன அப்போ டாக்டர் சொன்ன போல கம்மி சம்பளம். அந்த 500 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் சம்பளத்துல 6 பிள்ளை 10 பிள்ளை வளர்த்துருந்தா இந்த அம்மா. இன்னைக்கு அதே போல நல்ல மருமகள் எடுத்துருக்காங்க. நல்ல மருமகள் எடுத்து இந்த குடும்பத்தை நல்ல மாதிரி வழி நடத்துறாங்க. அந்த அம்மாவுடைய பணியை நீங்கள் வந்து திடீர்னு சேர்த்துக்கிறாங்க. ஒன்று சிக்கி இல்லை, ஒன்று நோய்நொடி இல்லை, ஒரு இரும்பு இல்லை, ஒரு பிபி இல்லை, சுகர் இல்லை. அது பார்க்கறது அந்த அம்மாவுக்கு நல்ல சார். அன்புடைய சர்வீஸு, அவருடைய அப்பாவுடைய சர்வீஸு, சாந்தியுடைய சர்வீஸு, இந்த ஊருக்கு தேவை கவுன்சிலர்ஸ் மட்டும் தான் போகாது. கவுன்சிலரில் என்னென்ன வேலை செய்யறாரு அன்பு எவ்வளோ தெரியும். அன்பு இன்னும் வேலை செஞ்சு இந்த எம்எல்ஏ கிட்ட சண்டை போட்டு வாங்கினாரு. எங்களுக்கு கூட கொடுக்குறது அம்மா என் அன்பை பார்த்தா பயணம் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. நாங்கள் எங்கே கொடுக்க வேலைங்க முன்சாம் பண்ண கூட நல்ல அன்பு கொடுத்துக்கிறோம். அதுதான் கருத்து. அதுதான் தெரியல அன்புக்கோ முன்சாமிக்கோ அவ்வளோ பாஸ் பண்ணுறது தெரியல. இருந்தாலும் அவரு ஓட வண்டியை சிறிதா கொடுத்தாரு. எனக்கெல்லாம் சிறிதா கொடுக்க வேலைங்க. ஏன்னா நான் எங்க மனு போயிட்டு எம்எல்ஏ போயிடலாம் அவருக்கு எண்ணம். அதுதான் தெரியும். நான் எம்எல்ஏ 1000 ஸ்டூடெண்ட்ல 1000 தலைவர்கள் இல்லைன்னு விட்டேன். இப்போ வந்து நம்ம எம்எல்ஏ பிள்ளைகளுக்கிறோம், எம்எல்ஏக்கு சேவை செய்யறோம், எம்எல்ஏ கூட துணையா இருக்கிறோம். நானும் சரி தயார் சங்கர் மகி நாங்கெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு கொள்கையில வாழ்ந்துருக்கிறோம். அதே போல அன்பு வட்டாரத்தில் கொள்கையில வாழ்ந்துருக்கிறோம். தொடர்ந்து அவர் பேரப்பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது அதிக நேரம் பேசுறதுக்கு விரும்பவில்லை. அவருடைய ரைட்டு மோகன் ரைட்டை விட நல்ல மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த அம்மா இல்லைன்றது ஒரு குறை ஒட்டியாங்களுக்கு நீங்க பிள்ளைகிட்ட அப்பா கிட்ட நல்ல மாதிரி நடந்து அன்பு நடக்கணும்னு கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த துணைத்தாருக்கு நன்றி. எங்கள் காங்கிரஸ் கட்சியில ஆழ்ந்த உறவுகளை கொடுத்த உறவுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஃபாதர் நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன் ஃபாதர். இந்த 5 வயசுல எத்தனை பேருக்கு பூஜை பண்ணி வையன்னு பேசுகிறது தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை ரைட் பண்ணிடுறாரு. ரைட்டு பண்ணிடுறாரு. இது அழகு ஒண்ணே இல்ல, சந்தோஷப்படணும். ஏன்னா 83 வயசுல வந்து ஒருத்தருக்கு தொல்லை கொடுக்காம அவங்கள வந்து தூக்கி உட்கார வச்சு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல வந்து 10,000 கட்டணும், அந்த ஹாஸ்பிட்டல் 20,000 கட்டணும், தூக்கி தெரியுதுன்னு யாரும் சொல்ல. அருமையா கடவுள் வந்து நீ செஞ்சிருக்கிற உண்மையான பூஜைக்கு, உண்மையான பக்திக்கு, உண்மையா லவ் பண்ணதுக்கு, நிச்சயமா உண்மையா நீ லவ் பண்ணதுக்கு அந்த அம்மா வந்து நல்ல சார்ந்துருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்ற அன்புனாக்கா அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ பேர் எனக்கு தெரியாது. ரொம்ப அன்பு இருக்கு. அன்புனா அன்புதான். அதே மாதிரி எங்க சாந்தியர் கூட ரொம்ப அன்பு. அவங்க பெற்ற புரியுங்க இருப்பாரு பொண்ணுதான். நம்மளுக்கு பிறந்த புரிய கூட அப்படி கிடைக்காது. வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த மாதிரி சாப்பிட கூடாது. அந்த மாதிரி அன்புனாக்கா அந்த அன்பு இந்த குடும்பத்தில் இருக்குது. அவங்களுக்கு கடவுள் வந்து டவுன்ல பில்டிங் கொடுக்கல, ஏறக்குள்ள பறக்கல. ஆனா இங்க இருந்து இந்த மக்கள் மனசுல என் மனசுல போடுற மாதிரி எல்லாரும் மனசுல அன்பா இருக்கிறாங்க பாரு. அதுதான் வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட்.
ஆனா நம்ம ஐயா வந்து கரெக்டா ஜெயலட்சுமி அப்படின்றத லட்சுமி கரெக்ட் பண்றாரு ஐயா. அதனாலதான் உனக்கு கடைசியா போறாங்க பாரு, அவங்க எல்லாரும் வழி அனுப்புறதுக்கு உனக்கு கடவுள் வந்து உனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல கொடுத்துருக்காரு. ஒண்ணு ஒரு பேக் போட்டு வந்துவாரு, சாமியை புக் பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஐயா என் வீட்டுல சாமிச்சு வாங்க இட்டு போயிடலாம். அந்த மாதிரி இந்த மைசுக்கு ஏற்ற சாமியார் அவரு. ஆனா பூஜைகள் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. பூஜைலாம் கூட இந்த சடங்கெல்லாம் கூட இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த சாவுகளுக்கு வந்து தப்பு தப்பா பூஜை பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. கடைசி காலத்துல அவரு நின்று நிதானிச்சு அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி யாருன்னா அவருக்கு ரோட் பண்ணாங்களோ இவர் ரோட் பண்ணாரு, ஏய் சுமாரே அப்படி இல்லை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வழி அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி கிஃப்ட் யாருக்கும் கிடைக்காது. ஐயா நீ 100 வருஷம் வாழ்ந்துரு ஐயா. இந்த வட்டாரத்துக்கு நிச்சயமா சொல்றேன், நீ 100 வருஷம் வாழ்ந்தீனாக்கா இந்த வட்டாரத்துல உனக்கு நான் செலவு வைக்கிறேன். நிச்சயமா சொல்றேன். ஏன்னா நீ செஞ்சிருக்க சேவை அப்படி. மனுஷன் உயிரோட இருக்கிற இடத்துல கூப்பிட்டு பிரியாணி போடுறது இல்லை. அவன் செத்த பிறகு அவன் வாயிலோ தலையில சீக்கா தேய்ச்சி இந்த மஞ்சள் பொங்கலை வச்சு பூஜை பண்ணி அவர் வழி அனுப்பியிருப்பாரு. அதுதான் கிரேட். இப்போ வாத்தியார் வந்து பசங்களுக்கு எல்லாம் வந்து படிப்பு கற்றுக்கிறார். அந்த படிப்பு தான் நம்மளை காப்பாற்றுறது. அந்த படிப்பில் நான் வேலை செய்ய முடியாது. அது வந்து அந்த கடவுளை சொல்றவங்க எழுத்தறை விட்டவங்க இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் நம்ம பூஜை பண்ணி புண்ணியாசனம் பண்ணி இந்த மாதிரி அனுப்புறது வந்து பெரிய பாக்கியம். நமக்கு சொத்து இல்லை, தொகை இல்லை, மாமியார் மருமகள் இந்த லைன்ல எல்லாம் பேசுனாங்க. ஐயா எல்லாம் பேசுறாங்க, எப்படி பேசுனாங்கன்னாக்கா அன்பு இருக்கு. சொத்துல கூட அன்பு இருக்கு. அந்த அன்புக்காக நீங்க அன்புன்ற அந்த அன்பனுக்கு பேர் வச்சுக்கிறப்பாரு. அவர் எல்லாருக்கிட்ட வந்து எந்த காங்கிரஸ்காரர் வரலன்னா கூட பழைய காங்கிரஸ் இருக்கு, வேற அங்க இருக்கு, இந்த காங்கிரஸ் இருக்கு. வேறு சொல்ற கணிக்கிறதுக்கு ஒரு நேரத்தில் ஒரு மரத்துல கல்லை வெட்டி விட்டுருவாங்க, வேறு இருக்கும். புதுசா கல்வி நல்லா வரும். அந்த மாதிரி புதுசா நாங்களாம் ஒரு கலை இல்லைன்னா கலை அந்த வேலைக்கு கவலைப்படாதீங்க. யார் வரலன்னா அவர் வந்துருக்காரு. ஆனா அவரு வரலன்னா நான் ரொம்ப திட்டு இருப்பேன், பழைய காங்கிரஸ்காரே வரல அப்படின்ட்டு. உங்களுக்கு என்னைக்கும் நாங்க காங்கிரஸ்காரன் லைன் எவ்வளவு அன்பு நான் நிறைய டைம் பார்த்திருக்கிறேன். ஐயாவும் பார்த்திருக்கிறேன், அவர் பார்த்திருக்கேன். எலெக்ஷன் டைம் வந்தா கூட எவ்வளவு உதவி விடுறாங்கன்னாக்கா அவர் அன்பன் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா நடந்துக்கிறாரு, உங்க குடும்பம் நல்லா நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சி யார் நடத்துறேன்னா நம்மளுக்கு ஒரு சாவு வைக்காக்கா அந்த சாவு வந்து கடவுள் மாதிரி பூஜை பண்றோம், பட்டாசு வெடிக்கிறோம், தேதி ஜோடிக்கிறோம், தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்றோம். நம்ம கோலார் தங்க தான் பேண்ட் ஆயிடுச்சு, டான்ஸ் ஆடி அது ஒரு நாள் வச்சு நைட்டு 10 வச்சு அந்த சாவுக்கு மயிறு கொடுத்து யாரு ஜாஸ்தினாக்க நம்ம கோலார் தங்கவேல் தான். இந்த தங்கவேலை விட வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அவங்க ஆசையினால அவங்க அன்புனால இன்னைக்கு அவங்களுக்கு அஞ்சலி செஞ்சுட்டு கண்டிப்பா சாப்பிட்டு போனோம்ட்டு நான் வேண்டிக்கிறேன். யாரும் சாப்பிடாத போவாது, அது ஒரு பிரசாதம் மாதிரி. அந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடணும்னு வேண்டி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு உலக போற்றக்கூடிய தாயாருடைய புகழ் பாடக்கூடிய நாள் இன்னைக்கு மகளிர் தினம். அதனால உலகத்தில் இருக்கிற தாய்க்கெல்லாம் நான் நன்றி சொல்லும் போது யார் தாய்க்கு உலகத்தில் இருக்கிற தாய்கள் லேடிஸ்ங்க நன்றி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்க நான் நீங்க நினைக்கலாம் செஞ்சுட்ட பிறகு இந்த காரியத்தில் 2வது இந்த மீட்டிங் எல்லாம் நடக்கிறது இல்லை, எல்லாம் அர்ஜென்ட் பண்றோம், அவசரப்படுறோம். எல்லோரும் வந்து இந்த டைம்ல வந்து யோசிக்கணும். இந்த தாயுடைய நினைவு 84 ஆகிடுச்சு. அம்மாவுக்கு சாவதுக்கு 2 நாள் இருக்கும்போது 84 ஆக போகுது. அது போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். என் மதிப்புன்னும் மேலான காங்கிரஸ் தலைவர் டி ஜெயபாலையா அவர்களே, அதே போல முனிசிபாலிட்டி நகரமன்ற தலைவர் வள்ளல் என்று பெயர் எடுத்த வள்ளல் முன்சாமி ஐயா அவர்களே, அதே போல எங்க அம்மா ஆறுதல் உரையில் கலந்து கொண்ட என்னுடைய பஞ்சாயத்து தலைவர் ஐயா ஏசுபாலம் ஐயா அவர்களே,
செக்ரட்டரி என் வீட்டின் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் எத்ராஜ் அண்ணன் அவர்களே, அதே போல இந்த லைனின் பெரியவர் அண்ணன் என் பாசமிக அண்ணன் கோபால அண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் இந்த பகுதியை ஆண்டக்கூடிய அண்ணன் எம் வில்சன் அண்ணன் அவர்களே, எக்ஸ் கவுன்சிலர் கலைவாணி அவர்களே, சிறந்த முறையில் எல்லோரும் வீட்டிலும் ஆறுதல் சொல்லி அவரால் முடிந்த உதவியை பண்ண எங்க அண்ணன் புண்ணியமூர்த்தி அண்ணன் அவர்களே, என்னோடு பழகிய கவுன்சிலர் சார்பில் போட்டிட்டு வார்டு கவுன்சிலர் தயாசங்கர் அண்ணன் அவர்களே, எல்ரி கவுன்சிலர் மைய அண்ணன் அவர்களே, 8வது வார்டு கவுன்சிலர் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் தங்கராஜ் அண்ணன் அவர்களே, மீடியா கார்டு வந்துக்கிறீங்களோ, பொதுமக்கள் வந்துக்கிறீங்களோ சொல்லிட்டேன். எல்லோருக்கும் என்னுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதம், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சுன்னா எங்க அம்மா மேல் லோகத்திலேயே வாழ்வாங்க. நாங்களும் அவங்க கொஞ்ச நாள் நானும் வாழ போறேன். இதெல்லாம் பொய்யான உலகம், நிரந்தரமான உலகம் மேல் லோகம் தான். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்னை எங்க அம்மா எப்படி பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்களோ மீண்டும் எங்க அம்மா குழுவே போய் நான் சேர்ந்துருவேன். இன்னைக்கு தாயினுடைய தினம். அந்த தாயினுடைய தினத்துல எங்க அம்மா அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் என் தாய் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.